Next we see about the chemical reaction of haloarenes, nucleophilic substitution reaction. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹாலோஅரீன்ஸ் வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலிஸ்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் இன்வால்வ் ஆகாது. ஏன்னா அது வந்து மோர் எலக்ட்ரான் ரிச் சென்டராக இருக்கும். அதனால் இது பொதுவாகவே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் தான் இன்வால்வ் ஆகும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா சம் ஆஃப் த டிராஸ்டிக் கண்டிஷனில் தான் அது என்ன பண்ணுது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் இன்வால்வ் ஆகுது. Substitution by hydroxy group. First reaction is substitution by hydroxy group. அப்போ இந்த chlorobenzene, chlorine is substituted by OH group. அதுதான் நம்ம hydroxyl group அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ONA குரூப் தான் போய் என்ன ஆகும் அப்படின்னா குளோரினோட அட்டாச் ஆகும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 300 அட்மாஸ்பியரில் 623 கெல்வின் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்போ வந்து சோடியம் ஃபீனாக்சைடு அயான் O- ஒரு பென்சின் ரிங் அண்ட் O- அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபீனாக்சைடு அயான். அப்போ இங்கே வந்து சோடியம் இருக்கிறனால இது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு. அந்த சோடியம் ஃபீனாக்சைடில் நம்ம டைலூட் HCl ட்ரீட் பண்ணும்போது சோடியம் இஸ் ரியாக்ட் வித் குளோரின் டு ஃபார்ம் சோடியம் குளோரைடு. தென் சோடியம் எதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் மூலமாக ரீப்ளேஸ் ஆகுது. அப்போது OH அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருது. அதான் ஃபீனால் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா டவ் ப்ராசஸ். அப்போ குளோரோபென்சினில் டேரெக்டாக OH நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதில்ல. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபீனாக்சைடு அயான் தான் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபீனாக்சைடு சோடியம் ஃபீனாக்சைடு அயானில் நம்ம HCl ட்ரீட் பண்ணும்போது தான் சோடியம் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஹைட்ரஜன். ஓகே, சப்ஸ்டிடியூஷன் பை அமினோ குரூப். அப்போ அமீன் குரூப்பை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியா காப்பர் ஆக்சைடோடைய ப்ரெசன்ஸில் காப்பர் ஆக்சைடு இஸ் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். காப்பர் ஆக்சைடு வந்து இங்கே வந்து கேட்டலிஸ்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுது. அப்போது இங்கே காப்பர் ஆக்சைடோடைய ப்ரெசன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமோனியாவை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். அமோனியாவில் உள்ள NH2 குரூப் ரீப்ளேஸ் த குளோரின். தென் இன்னொரு ஹைட்ரஜன் இங்கே உள்ள குளோரினும் கம்பைன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா காப்பர் ஆக்சைடோடு கம்பைன் ஆகி காப்பர் குளோரைடாகவும் வாட்டர் மாலிகுலாகவும் நம்மளுக்கு எலிமினேட் ஆகும். ஓகே, அப்போ அமோனியாவில் உள்ள ரிமைனிங் ஹைட்ரஜன் தென் காப்பர் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜன் கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுலாகவும் காப்பர் கம்பைன் வித் குளோரின் டு ஃபார்ம் காப்பர் குளோரைடாகவும் மாறுது. அப்போ குளோரோபென்சின்லேருந்து நம்ம அனிலீனை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியா காப்பர் ஆக்சைடு இஸ் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். தென் சைனோ குரூப்பை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு காப்பர் சைனைடு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் 475 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும்போது மட்டும்தான் குளோரின் இஸ் ரீப்ளேஸ் த சைனைடு குரூப். அப்போ காப்பர் இஸ் கம்பைன் வித் குளோரின் டு ஃபார்ம் காப்பர் குளோரைடு. ஓகே, தென் சைனோபென்சின் ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா பார்ஷியல் ஹைட்ரலைசிஸ் நடக்குது. சயனைடை நம்ம பொதுவாக எப்படி எழுதணும் அப்படின்னா C�BN அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ பார்ஷியல் ஹைட்ரலைசிஸ் அப்படின்னா C�BNல உள்ள ஒரே ஒரு 2 பாண்டை நம்ம பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஆக்சிஜனை கார்பன் கூடயும் ஹைட்ரஜனை வந்து நம்ம எது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரஜன் கூடயும் ஆட் பண்ணுறோம். அப்போ CONH2 அமைடு குரூப் நம்மளுக்கு கிடைக்குது. அதே இது கம்ப்ளீட் ஹைட்ரலைசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அமீன் குரூப் ஃபுல்லுமே ரீப்ளேஸ் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறிடும், OH குரூப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, அப்போ பார்ஷியல் ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது அமீன் குரூப் அங்கே கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பாண்டு மட்டும்தான் பிரேக் ஆகி ஒரு பக்கம் ஆக்சிஜனும் ஒரு பக்கம் H2வும் ஆட் ஆகுது. நைட்ரஜன் கூட H2வும் கார்பன் கூட ஆக்சிஜனும் ஆட் ஆகுது. அதே இது நம்ம கம்ப்ளீட்லி ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா CONH2 பாண்ட் பிரேக் ஆகும். அப்போ பிரேக் ஆகும்போது NH2 கம்பைன் வித் ஹைட்ரஜன் ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் NH3Cl இருக்கும். அது கூட இங்கே உள்ள ஹைட்ரஜன் HCl உள்ள ஹைட்ரஜனும் சேர்ந்து என்னவா மாறிடும் அப்படின்னா NH4Cl மாறிடும். தென் கார்பனைல் குரூப் கூட OH குரூப் போய் சேர்ந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பென்சாயிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு பென்சின் ரிங்கில்
ஆசிட் குரூப் COOH அப்படிங்கிறது ஒரு ஆசிட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பென்சாயிக் ஆசிட். திரும்பவும் சொல்கிறேன், இந்த சயனைட் குரூப்பில் வந்து நம்ம வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பாண்டு பிரேக் ஆகி கார்பனோட ஆக்சிஜனும் நைட்ரஜனோட H2வும் போய் ஆட் ஆகும். திரும்ப ஃபர்தராக நம்ம ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது CO அண்ட் NH2க்கு இடையில உள்ள பாண்ட் பிரேக் ஆகும். ஹைட்ரஜன் இஸ் கம்பைன்ட் வித் H2 இஸ் கம்பைன்ட் வித் H2 ஃபுல்லுமே என்ன ஆகாது, NH கூட கம்பைன் ஆகாது. ஹைட்ரஜன் மட்டும் NH கூட சேர்ந்து NH3 மாறும். OH group is combined with CO to form COOH. ஓகே, அப்போ இங்கே வந்து NH3 இருக்குது, அது கூட இந்த HCl உள்ள ஹைட்ரஜனும் சேர்ந்து NH4Cl காம்பவுண்டாக நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகேவா? தென் ரிடக்ஷன். இப்போ சயனோபென்சீனை நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான். அங்கே எப்படி ஆக்சிஜன் ஒரு பக்கமும் H2 ஒரு பக்கமும் ஆட் ஆனிச்சோ அதே மாதிரி இங்கே வந்து கார்பன் நைட்ரஜனுக்கு இடையில உள்ள 2 பாண்ட்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது ஒரே ஒரு பாண்டு பிரேக் ஆனால் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். 2 பாண்டு பிரேக் ஆகும்போது 2 ஹைட்ரஜன்ஸ் ஆர் ஆடட். ஓகே, தென் அடுத்து வந்து எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட் ஆன் த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலோ அரீன்ஸ். இப்போ ஹாலோ அரீன்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கும்போது அதோடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குளோரோ பென்சின்லேருந்து ஃபீனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ நைட்ரோ குளோரோ பென்சின் இருக்குது அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நைட்ரோ குரூப்பை ஆட் பண்ணிகிட்டே போகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல அதோடைய ரியாக்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ நைட்ரோ குரூப் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, ரியாக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ இங்கே வந்து பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்குது, அது என்ன பண்ணோம் அப்படின்னா குளோரினை ஈஸியாக என்ன பண்ணிடும், OH குரூப்பால் சப்ஸ்டியூட் பண்ண வச்சிரும். அதே மாதிரி தான் அடுத்ததும் 2 டை நைட்ரோ குளோரோபென்சின்ஸ் இருக்குது. இந்த டை நைட்ரோ குளோரோபென்சினும் ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் குளோரின் இஸ் ஈஸிலி ரீப்ளேஸ்ட் பை OH குரூப். அதுக்கப்புறம் ட்ரை நைட்ரோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம நம்பர் ஆஃப் NO2 குரூப்பை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல த ரியாக்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, இங்கே ட்ரை நைட்ரோ காம்பவுண்ட் இருக்குது, அதில் வந்து நம்ம H2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரை நைட்ரோ ஃபீனால் நம்மளுக்கு கிடைக்குது. தென் இந்த ரியாக்ஷன் நான் தனியாக எழுதி காமிக்கிறேன். தென் அடுத்த ரியாக்ஷன் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இஸ் ஈஸிலி மோர் ரியாக்டிவ் இன் பென்சீன் ரிங். ஓகேவா? இதில் வந்து ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப்பு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்த்தோபேரா பொசிஷனில் தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் டேக் பிளேஸ் அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் ஒன்லி. ஓகே, அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்கே தான் நடக்கும் அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இந்த பென்சீன் ரிங் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும்போது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி அங்கே அதிகமாக இருக்கிறனால ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் மட்டும்தான் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது என்ன இருக்கணும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஸ்பீசிஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா குளோரோபென்சின் கூட குளோரினை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். குளோரின் உள்ள Cl+Cl- அப்படின்னா அது பிரேக் ஆகும். அதில் உள்ள Cl+ தான் என்ன பண்ண போகுது, இங்கே போய் அட்டாக் பண்ண போகுது. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்கே மட்டும் தான் நடக்கும், ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷன். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் HNO3 எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா NO2+ ஆகும், HSO4 இது வந்து HNO3 வந்து டேரெக்டாக ரியாக்ட் பண்ணாது. நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கான் சல்ஃபூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடையும் நம்ம சேர்த்து கிடைக்கிறதா என்னது நைட்ரேட்டிங் மிக்சர். அந்த நைட்ரேட்டிங் மிக்சர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது NO2+ அயான் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த NO2+ அயான் தான் என்ன பண்ண போகுது, இங்கே ரியாக்ட் பண்ண போகுது. அப்போ NO2+ அயான் அட்டாக் ஒன்லி த ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஓகே, அப்போ இந்த சல்ஃபோனேஷன் ஆல்சோ சிமிலர். ஓகே, அப்போ HSO3+ ஆகும் OH- ஆகும் தான் இது என்ன செய்யும், பிரேக் ஆகும். அப்போ இங்கே வந்து HSO3+ தான் நம்மளுக்கு என்னது
எலக்ட்ரோஃபைல். அப்போ அந்த HSO3+ அட்டாக் த ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் டு ஃபார்ம் 2-chlorobenzene சல்ஃபோனிக் ஆசிட். இந்த SO3H அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட். தென் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷனில் வந்து 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ஒன் இஸ் அல்கைலேஷன், அனதர் ஒன் இஸ் அசைலேஷன். அல்கைல் குரூப்பை ஆட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அல்கைலேஷன். அசைல் குரூப் அப்படிங்கிறது CH3CO அந்த குரூப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசைல் அப்படின்னு சொல்கிறோம். அல்கைல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், எத்தில் குரூப்போ மெத்தில் குரூப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அல்கைல். அப்போ இங்கே வந்து மெத்தில் குரூப்பு தான் என்னது அல்கைல். அந்த மெத்தில் குரூப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அல்கைலேஷன். இந்த ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் அசைலேஷன் எதோடைய ப்ரெசன்ஸில் நடக்கும் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடோடைய ப்ரெசன்ஸில் நடக்கும். இங்கேருந்து மெத்தில் குரூப் தான் நம்மளுக்கு எலக்ட்ரோஃபைல். அப்போ மெத்தில் குரூப் இஸ் அட்டாக் த செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் டு ஃபார்ம் 2-chloro 2-chloro alkanes வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 4-chloro alkanes நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அசைல் குளோரைடில் ஆட் பண்ணும்போது அசைல் குரூப் அப்படிங்கிறது நான் என்னென்னு சொன்னேன் CH3CO அந்த குரூப் தான் என்னது அசைல் குரூப். அப்போ அசைல் குரூப் இஸ் ஆடட் டு த செகண்ட் ஆர் ஃபோர்த் பொசிஷன் டு ஃபார்ம் ஆர்த்தோ குளோரோ அசிட்டோஃபீனோன். அசிட்டோஃபீனோன் அப்படின்னு எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா அசிட்டைல் குரூப் CO பென்சீன் இந்த 3 இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அசிட்டோஃபீனோன். எப்போவுமே ஹீட்டோ குரூப்பை வந்து ONE அப்படின்னு நம்ம முடிக்கணும். இங்கே வந்து ஃபீனால் குரூப் இருக்குது, அசிட்டைல் குரூப் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பேர், அதுக்கு இடையில வந்து C+O குரூப் இருக்குது. அதனால் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அசிட்டோஃபீனோன். ஓகே. தென் பேராக்ளோரோ பேரா பொசிஷனில் என்ன பண்ணியிருக்கு அசிட்டைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அதனால் இதுக்கு பேர் பேராக்ளோரோ அசிட்டோஃபீனோன். அசிட்டைல் குரூப் அடுத்து CO குரூப் அடுத்து ஃபினைல் குரூப் இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அசிட்டோஃபீனோன் அப்படின்னு சொல்லணும். தென் மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது த மெட்டல் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஹாலஜன். ஓகே. அப்போ லித்தியத்தோடு நம்ம ப்ரோமோ பென்சினை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து லித்தியம் இஸ் ப்ரோமின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை லித்தியம் டு ஃபார்ம் ஃபினைல் லித்தியம். ஓகே. ஃபிட்டிக் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபிட்டிக் ரியாக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த நேமிங் ரியாக்ஷன். இது வந்து டை அரைல் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த ரியாக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பென்சின் ரிங்கை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ரியாக்ஷன் தான் இந்த ஃபிட்டிக் ரியாக்ஷன். இதில் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் ஆஃப் சோடியம் மெட்டல் குளோரோ பென்சின்ஸ் ரெண்டையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது சோடியம் இஸ் கம்பைன் வித் குளோரின் டு ஃபார்ம் சோடியம் குளோரைட். தென் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா டைஃபினைல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ டை அரைல் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு மெத்தட் என்ன மெத்தட் தான் ஃபிட்டிக் ரியாக்ஷன். தென் அனதர் ஒன் மெத்தட் இஸ் உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அரைல் ஹாலஜன் கூட ஒரு அல்கைல் ஹாலஜனை நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரீட் பண்ண போகிறோம். அப்படி கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டொலுவின். ஒரு இது வந்து அரைல் ஹாலைட், இன்னொன்று அல்கைல் ஹாலைட். அல்கைல் ஹாலைடில் இங்கே மெத்தில் ஹாலைட் எடுத்துருக்குறோம். இங்கே வந்து அரைல் ஹாலைடில் என்ன எடுத்துருக்குறோம் குளோரோபென்சின் எடுத்துருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான் சோடியம் இஸ் கம்பைன் வித் குளோரின் டு ஃபார்ம் சோடியம் குளோரைட். த ரிமைனிங் காம்பவுண்ட் பென்சின் ரிங்கில் CH3 இருந்தால் அது என்னன்னு சொல்லியிருக்கிறோம் டொலுவின் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஓகே. தென் மெக்னீஷியத்துக்கு கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜெண்ட் வந்து கிடைக்கும். நம்ம எப்படி அங்கே RMgX அப்படின்னு ஒன்று படித்தோமா கிரிக்னாட் ரியேஜெண்ட்டுன்னு, அதே மாதிரி இங்கே R குரூப்புக்கு பதிலாக பென்சின் ரிங் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த கிரிக்னாட் ரியேஜெண்ட். அப்போ இங்கே வந்து மெக்னீஷியத்தை நம்ம ப்ரோமோ பென்சின் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது மெக்னீஷியம் இஸ் ஆடட் இன் பிட்வீன் த பென்சின் ரிங் அண்ட் ப்ரோமின் டு ஃபார்ம் ஃபினைல் மெக்னீஷியம் bromide. This is also known as Grignard reagent. RMgX அப்படிங்கிறதான் Grignard reagent பார்த்தோம். அந்த ஆரில் உள்ள அல்கைல் குரூப்புக்கு பதிலாக அரைல் குரூப்பை நம்ம ஆட் பண்ணாலும் அதுவும் ஒன் ஆஃப் த Grignard reagent. ஓகே. இந்த மெக்னீஷியம் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டெட்ராஹைட்ரோஃபியூரோனோடைய ப்ரெசன்ஸில் என்ன பண்ணும் ஹாலோ அல்கேன்ஸ் கூட ஹாலோ அரீன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே. ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபினைல் மெக்னீஷியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும்.
தென் இந்த டை அரைல் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுற இன்னொரு ரியாக்ஷனும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து ஃபிட்டிக் ரியாக்ஷன். அங்கே வந்து நம்ம என்ன எடுத்தோம், சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணோம். ஆனால் காப்பர் பவுடரோட ரியாக்ட் பண்ணுற அதே ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா உல்மேன் ரியாக்ஷன். ஓகே, உல்மேன் ரியாக்ஷன். இங்கே வந்து அயடோ அரீன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டை அரைல் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ டை அரைல் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபிட்டிக் ரியாக்ஷன், அனதர் ஒன் மெத்தட் இஸ் உல்மேன் ரியாக்ஷன். இந்த உல்மேன் ரியாக்ஷனில் நம்ம காப்பர் பவுடரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அயடோ பென்சீனை யூஸ் பண்ண போகிறோம். அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணோம், சோடியம் மெட்டலை யூஸ் பண்ணோம். அப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் படிக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். கம்பேர் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ காப்பர் மெட்டலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உல்மேன் ரியாக்ஷன். சோடியம் மெட்டல் அண்டு குளோரோ பென்சீனை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னது, ஃபிட்டிக் ரியாக்ஷன். ரெண்டுமே எதை தான் ஃபார்ம் பண்ணுது, டை அரைல் காம்பவுண்டை தான் ஃபார்ம் பண்ணுது. அப்போ காப்பர் கம்பைன் வித் அயோடின் டு ஃபார்ம் காப்பர் அயோடைடு. தென் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ குளோரோபென்சீனை நம்ம ஹைட்ரஜன் கூட ரெடியூஸ் பண்ணும்போது குளோரின் வந்து என்ன ஆகும், ஹைட்ரஜனால் ரீப்ளேஸ் பண்ணப்படும். அப்போ நம்மளுக்கு திரும்பி என்ன கிடச்சிரும், பென்சீனே கிடச்சிரும். அப்போ ரிடக்ஷன் அப்படின்னாலே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான். அப்போ இங்கே வந்து குளோரின் இஸ் ரீப்ளேஸ் பை ஹைட்ரஜன் டு ஃபார்ம் பென்சீன். தென் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் கம்பைன் டு ஃபார்ம் HCl. அப்போ நம்ம பொதுவாகவே ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிக்கல், அலுமினியம் அலாய், அதெல்லாம் நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட், பிளாட்டினம், பலடியம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது போக நிறைய ரெடியூசிங் ஏஜெண்ட் இருக்குது. சோடியம் போரோஹைட்ரேட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், இது எல்லாமே என்னது ரெடியூசிங் ஏஜெண்ட்ஸ். ஓகே, இந்த ஹாலோ அரீன்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எதுலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்ரேஷன், டிடிடி, அதாவது டிடிடி அப்படிங்கிறது ஒரு இன்செக்டிசைட், அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேவா, ஹாலோ அரீன்ஸ். எப்படி நம்ம இந்த ஹாலோ அரீன்ஸையும் ஹாலோ அல்கேன்ஸையும் நம்ம டிஸ்டிங்யூஸ் பண்ணுறது அப்படின்னா சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டை வச்சு தான். சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட இந்த இதெல்லாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஹாலோ அல்கேன்ஸையும் ஹாலோ அரீன்ஸ் ரெண்டையும் தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைலூட் நைட்ரிக் ஆசிடை வச்சு அசிடிஃபை பண்ண போகிறோம். வந்து ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டைலூட் HNO3 நைட்ரிக் ஆசிடை வச்சு நம்ம அசிடிஃபை பண்ண போகிறோம். தென் சில்வர் நைட்ரேட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா அங்கே என்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அல்கைல் ஹாலைடு அல்லது பென்சைல் ஹாலைடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது என்ன அப்படின்னா அரைல் ஹாலைட் அண்ட் வினைல் ஹாலைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அரைல் ஹாலைட்ஸாகவும் வினைல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், டபுள் பாண்ட் பக்கத்துலேயே குளோரினோ புரோமினோ அட்டாச் ஆயிருந்தால் அதான் என்னது வினைல். அல்லைல் அப்படிங்கிறது என்ன, டபுள் பாண்டுக்கு அடுத்து உள்ள கார்பனில் என்ன பண்ணியிருக்கோம், குளோரினோ புரோமினோ அயோடினோ அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் என்ன சொல்கிறோம், அல்லைல். அப்போ அல்லைலாக இருந்தால் ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகுது, வினைலாக இருந்தால் என்ன பண்ணலை, ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகலை. அதே மாதிரி அரைல் அப்படிங்கிறது என்ன, பென்சீன் ரிங்கில் டேரெக்டாக குளோரின் அட்டாச் ஆகிருந்தால் என்ன செய்யாது, ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகாது. அதே நேரத்தில் அதில் சைட் செயினில் பென்சீன் ரிங் CH2Cl அப்படி சைட் செயினில் அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு பேர் தான் பென்சைல் ஹாலைடு. அப்போ அந்த பென்சைல் ஹாலைடில் என்ன செய்யுது, ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுதான் இது ரெண்டையும் டிஸ்டிங்யூஸ் பண்ணுறது. அப்போ பென்சீன் ரிங்கில் டேரெக்டாக குளோரின் அட்டாச் ஆகிருந்தாலும் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகலை, டபுள் பாண்ட் பக்கத்தில் டேரெக்டாக குளோரின் அட்டாச் ஆகிருந்தாலும் என்ன செய்யலை, ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகலை. அப்போ அரைல் ஹாலைட் அண்ட் வினைல் ஹாலைட் தேர் இஸ் நோ ப்ரிசிபிடேஷன் வித் சில்வர் நைட்ரேட். அப்போ என்ன பண்ணலை, அது ரெண்டுமே சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகலை. அதுலேருந்து நம்ம எதை டிஸ்டிங்யூஸ் பண்ணலாம், ஹாலோ அல்கேன்ஸையும் ஹாலோ அரீன்ஸையும் நம்ம டிஸ்டிங்யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வி சி அபவுட் த டிடிடி. டிடிடி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்செக்டிசைட். இதோடைய நேம் என்ன அப்படின்னா டூ-பிஸ் பேராக்ளோரோஃபினைல் 1,1,1 ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இந்த கீழே படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் எப்படி நேமிங் வந்திருக்குன்னு. 2,2-பிஸ் பேராக்ளோரோஃபினைல்
ரெண்டாவது பொசிஷன் ரெண்டாவது கார்பனில் என்ன பண்ணியிருக்கு, 2 ஃபினைல் ரிங் இருக்குது. அதனால் இது எப்படி சொல்கிறோம், 2 பிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ் அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேரா குளோரோஃபினைல். அதனால் பேரா பொசிஷனில் என்ன இருக்குது, குளோரின் இருக்குது. அதனால் அதை எப்படி சொல்லணும், பேரா குளோரோஃபினைல். தென் 1வது கார்பனில் பாருங்கள் 3 குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போது 111 ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அப்போ ஒரு ஈத்தேன் காம்பவுண்ட் எடுங்க, CH3 CH2 அப்படின்னு மட்டும் இருக்கணும். அதில் ஒரு CH3யில் உள்ள 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் இருக்குது. அப்போனா நம்ம அதை எப்படி தான் சொல்லணும், 111, ஏன்னா 3 குளோரின் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில். அப்போ 111 ட்ரைக்ளோரோ ஈத்தேன், ஏன்னா 2 கார்பன் காம்பவுண்ட் இருக்கிறனால நம்ம என்ன சொல்கிறோம், ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ 2வது பொசிஷனில் உள்ள கார்பன் கூட குளோரோஃபினைல் குரூப், 2 குளோரோஃபினைல் குரூப் இருக்குது. அதனால் அதை எப்படி சொல்லணும், 2 பிஸ் பேரா குளோரோஃபினைல், ஏன்னா குளோரின் வந்து பேரா பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு பேர் 2 பிஸ் பேரா குளோரோஃபினைல். அண்ட் 1வது பொசிஷனில் உள்ள 3 குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதை எப்படி சொல்லணும், 111 ட்ரைக்ளோரோ ஈத்தேன், ஏன்னா 2 கார்பன் இருக்கனால நம்ம அதை எப்படி சொல்கிறோம், ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, எத்தனால் அப்படின்னாலே ஆல்டிஹைட் குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் AL அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே வந்து ட்ரைக்ளோரோ எத்தனால் அப்படின்னா, எத்தனால் அப்படின்னா CH3 CHO, அதை தான் நம்ம என்ன எத்தனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த CH3யில் உள்ள 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 குளோரின் அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது, ட்ரைக்ளோரோ எத்தனால். அந்த ட்ரைக்ளோரோ எத்தனால் கூட குளோரோபென்சினை நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஜஸ்ட்டு வாட்டர் மாலிகுல் மட்டும்தான் எலிமினேட் ஆகுது. குளோரோபென்சினில் உள்ள 2 ஹைட்ரஜனும் இங்கே உள்ள ஆக்சிஜனும் மட்டும் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, DDT ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஈஸியான மெத்தட். 2 ட்ரைக்ளோரோ எத்தனால் அப்படிங்கிறது CH3 CHO, அதில் உள்ள CH3க்கு பதிலாக குளோரின் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அதனால் இது எப்படி சொல்கிறோம், 2 ட்ரைக்ளோரோ எத்தனால் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட குளோரோபென்சினை நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஜஸ்ட் வாட்டர் மாலிகுல் மட்டும் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு DDT ஃபார்ம் ஆகுது. இந்த DDT வந்து ஒரு பவர்ஃபுல் இன்செக்டிசைட். ஓகே.